அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, முதல்லயே ஒரு எச்சரிக்கை. மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சேனலுக்கு லீவ் விட்டுடலாம் அப்படின்னு பாக்குறேன். எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதாவது பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, போகும்போது என்னத்த கொண்டு போறோம் அப்படின்வாங்க. கரெக்ட் தான். ஆனா புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு, ஐயா தெரியாத ஐயா நம்ம அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரியா வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, போகும்போது கொண்டு போகவும் முடியாது, கொடுத்துட்டு போகவும் முடியாது. அது சொத்தெல்லாம் அப்படியே பாதிக்கு மேல கவர்மெண்ட்டே எடுத்துக்கும் போல இருக்குது. அதனால வாயை கட்டி வைத்த கட்டி பொண்ணு பிள்ளைக்குன்னு சொத்து சேர்க்கறதெல்லாம் வேலையாவாது. ஏதோ கையில இருக்க கொஞ்சம் நஞ்சம் காசை வந்து இப்பவே கோயில் குளம்னு பாக்குறதுக்கு ஆசைப்பட்டுருக்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமே, அதுக்காகத்தான் லீவ் எடுக்கிறேன். உடனே மிட்டாய் மாமாக்கள்லாம் கோதால இறங்கிடுவாங்க. ஐயையோ இது பாருங்க, இவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவா இந்த காங்கிரஸ் தலைவர்கள் யாரோ 1-2 பேர் பேசினதை திரித்து பேசுகின்றார்கள், அது வந்து வாக்குறுதியிலேயே இல்ல அப்படின்னு முட்டு கொடுக்க வருவாங்க. வாக்குறுதியில கொடுக்கறதெல்லாம் நிறைவேற்றிடுறாங்களா? இல்ல வாக்குறுதியில சொல்லாத விஷயத்த செய்யறதே கிடையாது. இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. முதல்ல மோடி அவர்கள் வந்து ராஜஸ்தான்ல பேசும்போது இந்த மாதிரி இந்த சொத்து, அப்புறம் அந்த தாலி இதெல்லாம் கூட கணக்கு எடுத்து மத்தவங்களுக்கு குத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாருங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அவர் பேசினது என்ன மாதிரியான பேச்சு? அதாவது மத துவேஷமான பேச்சா, இல்ல கட்சிக்கு எதிரான பேச்சா, இல்ல கட்சி தலைவர்களுக்கு அவதூறான பேச்சா? இதான கேள்வி. இங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து மத துவேஷமான பேச்சு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. புள்ளி கூட்டணியில் இருக்க நிறைய கட்சிகள் வந்து பாத்தீங்களா மதத்துக்கு எதிரான பேச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா பிரதமர் அவர்கள் யாரோட பேச்ச மேற்கோள் காட்டி பேசினாரு? முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள். அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். காங்கிரஸ் கட்சியில ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க போய் எலெக்ஷன் கமிஷன்ல புகார் ஊத்துகிறாங்க. அந்த புகாரை பாருங்க. என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் தலைவர்களுக்கு எதிராக தவறான மற்றும் அவதூறான கருத்துக்களை பரப்பியுள்ளார். இதன் மூலம் வாக்காளர்களை தவறாக வழிநடத்த பிரதமர் முற்பட்டுள்ளார். இது தேர்தல் நடத்தை விதி மீறலாகும். தேர்தல் ஆணையத்திடம் அளித்த புகாரில் காங்கிரஸ். ஏங்க, அதிமுகவே வந்து இது மத துவேஷமான பேச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் அந்த ஆங்கிள் இவங்க போகவே இல்லை? நாம அன்னைக்கு இந்த பேச்சை பத்தி சுருக்கமா பார்த்திருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தோம்? வித்தின் 4 வால்ஸ் லீகலி அண்ட் டெக்னிக்கலி எந்த வயலேஷனும் கிடையாதுன்னு சொல்லி இருந்தோம். அதனால தான் காங்கிரஸால என்ன மாதிரி புகார் கொடுக்கிறது அப்படின்னு தெரியாம முடிக்கிறாங்க போல இருக்குது. சரி கொடுங்க, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப புத்திசாலிகள், கோர்ட்டுக்கு போகும்போது அடிஷனலா ஏதாவது சேர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இந்த மத துவேஷம் அப்படின்ற வார்த்தையை காணோம். மதத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டையே காணோம். சோ இது என்ன மாதிரியான பேச்சு அப்படின்றதுக்கு புள்ளி கூட்டணியிலேயே வந்து ஒரு ஒருமித்த கருத்து, கன்சென்சஸ் கிடையாது. ஆளாளுக்கு ஏதோ சொல்லி நிற்கிறாங்க. அண்ட் எதுவுமே இவங்களுடைய ஆர்குமெண்ட் செல்லாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் உடனே ஒன்று கேட்கிறேன், இதன் மூலம் வாக்காளர்களை தவறாக வழி நடத்த, சரி இந்த 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு மோடி அப்படின்னு இன்னி வரைக்கும் பேசினுக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த விளம்பரத்தை பாருங்க. இது வந்து திமுகல நம்ம தமிழக தேர்தலும் போது கொடுத்த விளம்பரம். அது அக்கௌண்ட்ல போடுறேன் அப்படின்னு பாஜக எங்கேயாவது சொன்னாங்களா? சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே இருக்காது, புள்ளி கூட்டணியில எல்லாம் சொல்லி நிற்கிறாங்கல்ல. பாஜக எங்கேயாவது வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்களா? இல்ல பாஜக முக்கிய தலைவர்கள் யாராவது ஆமாங்க இதான் கடைசி தேர்தல், நாங்க ஜெயிச்சு வந்த பிறகு இனிமே தேர்தல்னு எதுவுமே வைக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்களா? அப்புறம் நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டீங்க? அப்போ இதன் மூலம் வாக்காளர்களை தவறாக வழி நடத்த அப்படின்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு இல்ல பொருந்தது. பாஜக ஜெயிச்சு வந்தது அப்படின்னு சொன்னா தலைநகரை நாக்பூருக்கு மாற்றி விடுவார்கள் எங்க சொல்லிக்கிறாங்களா? அவங்க பாஜக ஆட்சிக்கு வந்தால் அந்த இடஒதுக்கீடே இருக்காது இப்படின்லாம் வேற சில பேர் சொல்லி நிற்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கோபால் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதானே இருக்குது. தேர்தல் வாக்குறுதியில இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லல, எந்த தலைவர்களும் பேசவில்லை. ஆனாலும் பாஜகவுக்கு எதிராக, பிரதம மந்திரிக்கு எதிராக எவ்வளவு அவதூறான கருத்துக்களை இந்த புள்ளி கூட்டணி எல்லாம் வந்து பரப்பிட்டு வராங்க. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? சரி, பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? இந்த மாதிரி என்னென்ன சொத்து இருக்கு அப்படின்லாம் கணக்கெடுத்து அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். சரி, காங்கிரஸை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், பிரதம மந்திரி மோடி அவர்களை பதவியிலிருந்து தூக்கிட்டு நமது அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல உட்கார வைக்கணும்
அப்படின்ற ஒரு அதீத வெறியில மிட்டாய் மாமாக்கள்லாம் முட்டாள் மாமாக்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா மக்களை முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அடிமுட்டாள் அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. இன்னைக்கு இந்த மிட்டாய் மாமாக்கள்லாம் சொல்றாங்களா, அதுல டெல்லியில இருந்து ஒரு மிட்டாய் மாமா, நான் வந்து காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கையை முழுமையா படிச்சுட்டேன், அதுல வந்து இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாக்குறுதல் இருந்தாதான் அதை பத்தி பேசணும் அப்படின்றது வடிகட்டின முட்டாள்தனம். அந்த டெல்லி மிட்டாய் மாமா வந்து அப்படியே இருந்துட்டு போட்டோம். இங்க இன்னொரு மிட்டாய் மாமா என்ன சொல்லியிருக்காரு, இது பாருங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ பேசியிருக்காருங்க, அது வந்து பாலிசி கிடையாதுங்க, அதை வச்சு யாரும் வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது கிடையாதுங்க, ஐயோ ஏன் இவங்க எல்லாம் இந்த மாதிரி உளறி நிற்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க கூட அந்த அளவுக்கு புலம்பல போலகுது. இவர் வந்து அப்படியே தரையில உருண்டு புரண்டு புலம்பின்னுகிறார் போலகுது. சரி, யாரோ ஒருத்தர் ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க, அவர் ஏதோ முட்டாள்தனமா பேசியிருக்கார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்? சாம் பிட்ரோடா அவர்கள், இவர் யாருன்னு கேக்குறீங்களா? அதாவது அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்தியாவுக்குள்ள ஜெயராம் ரமேஷ், இந்தியாவுக்கு வெளியில வந்து சாம் பிட்ரோடா, இவங்க தான் வந்து ஃப்ரெண்டு, பிலாசபர், மிஸ்கைடு, ஐம் சாரி வெறும் கைடுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து யாரும் உங்ககிட்ட இருந்து இருக்கிறத புடுங்கி, உங்க சொக்காய் புடுங்கி அடுத்தவங்க கிட்ட எல்லாம் கொடுக்க போறது கிடையாதுங்க. அதாவது இந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு சொல்றீங்களே, அப்ப எப்படி இங்க இருந்து புடிங்க அங்க கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அது இன்னைக்கு நடக்காது, ஆனா ஒரு பாலிசி கொண்டு வருவோம். இப்போ அமெரிக்கால பாருங்க, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்போ நமக்கெல்லாம் என்ன பழக்கம், ஒருத்தர் அப்பா செத்து போனா அவருடைய சொத்து வந்து பிள்ளைங்களுக்கு, இப்ப பெண்களுக்கும் சம உரிமை இருக்குன்றாங்க, அவருக்கு அப்புறம் இவங்களுக்கு வருதுன்றீங்க. அப்போ அந்த சொத்து வந்ததுன்னா ரைட்டு, ஒரே புள்ள இருந்தா எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போறான், 4 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஷேர் பண்ணிக்க போறாங்க அவங்களுக்குள்ள, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் படி அண்ணன் சாம் பிட்ரோடா அவர்கள் சொல்றாரு, அமெரிக்கால வந்து ஒரு பணக்காரர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா, பணக்காரர் இல்ல, ஃபார் தட் எனி மேட்டர், ஒருத்தர் வந்து பிள்ளைங்களுக்கு அவர் சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அவருடைய சொத்துல 45% மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, 55% கவர்மெண்ட்டுக்கு போயிரும். அவர் சொல்றாரு, பணக்காரங்க சம்பாதிச்சவங்க எல்லாம் அப்படியே இருக்கணுமா, நீங்க உங்க தலைமுறையில நீங்க சம்பாதிச்சிட்டீங்க, நல்லா வந்து சொத்து சேர்த்தீங்கன்னு சந்தோஷமா இருந்தீங்க, அதுக்காக அடுத்த தலைமுறைக்கும் அதையே கொடுத்துட்டு போனா அது சரி வருமா? அதனால அது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்க, கிட்டத்தட்ட பாதி கவர்மெண்ட் எடுத்துக்கும், அதை வந்து அவங்க ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்தியாவில் கொண்டு வரணும், யோசிக்கணும், இது எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிறாரு. இதைத்தான் முட்டாய் மாமாக்கள்லாம் வந்து அவர் யாரோ ஏதோ ஒன்று பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு. எத்தனை நாளைக்கு தான் மக்களை முட்டாளா நினைப்பாங்க இந்த முட்டாய் மாமாக்கள்? இது சாம் பிட்ரோடா இன்னைக்கு பேசினது மட்டும் கிடையாது. ப சிதம்பரம் அவர்கள், பொருளாதார மேதை, முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர், அவர் எத்தனை காலகட்டத்தில் இதை பேசியிருக்காருன்றதுக்கு இப்ப நான் ஆதாரம் கொடுக்கவா? 2011, 12 காலகட்டங்கள்லயே இவர் பேசி இருக்கின்றார். இதை பத்தி நம்ம யோசிக்கணும், இதை பத்தி விவாதிக்கணும். அப்போ இது எத்தனை வருடங்களாக காங்கிரஸ் கட்சி அவங்க மனசுல வச்சிருந்துக்கிறாங்க பாருங்க. இப்போ வேற வழியே இல்லை, எப்படியாவது ஜெயிச்சானோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த அஸ்திரத்தை பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் ஒண்ணு மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு சொல்லல நண்பர்களே, உங்க கண் எதிர்க்க காமிக்கிறேன் பாருங்க, ப சிதம்பரம் அவர்கள் என்னென்னலாம் எந்தெந்த காலகட்டத்திலாம் பேசியிருக்கார் அப்படின்னு. டைம் ஃபார் டிபேட் ஆன் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், பினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம், நவம்பர் 1, 2012 பத்திரிகையில வந்த செய்தி. இந்த செய்தியை பாருங்க. In order to deal with the issue of accumulation of wealth, Finance Minister P. Chidambaram on Thursday said the time had come for a debate on imposition of inheritance tax. Sometimes I doubt whether we have taken moderation in tax rate too far. Have we paid little attention to accumulation of wealth in few hands? I am still hesitant to talk about intergenerational equity and therefore inheritance tax. I think these are the questions we should debate, he said while addressing National Institute for Public Finance and Policy. அப்போ இன்னைக்கு நேத்து இல்ல, காங்கிரஸ் கட்சியில பெரிய பெரிய தலைவர்கள், இது முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்க தலைவர்கள் எல்லாமும் இதைத்தான் பேசின்னு வந்து நிற்கிறாங்க. அதனால யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிட்டு போனாரு, இதை வச்சு நீங்க வந்து உங்க சொத்தெல்லாம் புடுங்கி குத்துருவாங்க, முடிவுக்கு வராதிங்க அப்படின்னு முட்டாய் மாமாக்கள் வந்து உழுந்து பொருள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையாகவே இருந்திருக்கின்றது. 1974 இந்திரா காந்தி அம்மையார், அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்தவர், அவர் வந்து கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, அதுக்கப்புறம் கம்பெனிகள், அதுக்கப்புறம் கம்பெனியில அரசு நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் இந்த சேலரி ரேஞ்சுக்குள்ள இருந்தா இத்தனை %
கம்பல்சரியா அந்த பணத்தை டெபாசிட் செய்தாக வேண்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பெனால்டி. அதுக்கு சாதாரண இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறமா 5 வருஷ காலகட்டத்தில் இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுடைய டெபாசிட்டை திருப்பி கொடுப்பாங்களாம். எதனால இந்த சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1971 அந்த பங்களாதேஷ் உருவான வார் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனா செலவு அதிகமாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உணவுப் பொருள் தொடர்ந்து 2 வருடம் வறட்சி, அதுக்கப்புறம் அந்த ஆயில் ஷாக் அந்த பீரியட்ல தான் வந்தது. இதனாலெல்லாம் பெரிய பிரச்சனை, நாடு முழுக்க ஊழல் வேற அதிகரித்து கொண்டே போனது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிப்பதற்காகத்தான் 74ல கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. நீங்க இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களா, அது நீங்க தொட்டுக்கோன்னு குடும்பம் நடத்தலாம், இல்ல கடன்ல இருக்கலாம், அதெல்லாம் கவலை கிடையாது. உங்க சம்பளம் இவ்வளவுன்னா இவ்வளவு அமௌண்ட் நீ கம்பல்சரியா டெபாசிட் பண்ணி ஆக வேண்டும். இப்படி கொண்டு வந்ததுதான் காங்கிரஸ் கட்சி. அதனால அவங்க இந்த மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்படி எல்லாம் சால்சாப் சொல்லின்னு இருக்காதீங்க, டெஃபினட்டா பண்ணுவாங்க. ஆட்சிக்கு வந்தால், அண்டர்லைன், ஆட்சிக்கு வந்தால், அதாவது நாட்டையே நாசமாக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் போற இடத்துல எல்லாம் சொல்லினுக்கிறாருல. இப்போ அவங்க சகோதரி பிரியங்கா வாத்ரா அவங்களும் அதுக்கு பதவுரை பொழிப்புரை எல்லாம் கொடுத்து சொல்லினுக்கிறாங்க. இல்ல டெல்லியிலன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் தலைவர் உதித் ராஜ் அவர் வேற கேட்டுக்கிறாரு, என்ன தப்பு, இது மாதிரி பிரிச்சு கொடுக்கலாமே அப்படின்னு. நாட்டையே நாசமாக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா அது இதாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் கோடிகள் சொத்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் கணக்குல இருக்குது. அதெல்லாம் பிரிச்சு கொடுப்பாரா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி இந்த பிரதம மந்திரி பதவி, எம்பி பதவி, இதெல்லாம் பரம்பரையா ஒரு குடும்பமே அனுபவிச்சுன்னு வராங்களே, அதையும் பிரிச்சு கொடுப்பாங்களா எல்லாருக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனா அதெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. இங்க ஒருத்தர் 2 இட்லிக்கு மேல 3வது இட்லி வச்சிருந்தா அது தப்பு, அதை அடுத்த ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. ஆனா அவங்க வீட்டு வாசல்ல இருக்க கதவு, அதை உடைச்சாலே 10 வீட்டுக்கு கதவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அதெல்லாம் பிரிச்சு கொடுப்பாரா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இப்ப செலவு பண்ணிருங்க. நம்ம துரதிருஷ்டம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த பொண்ணு பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு போறேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாம உழைச்சி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச காசெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடும். வேலை எதுவும் செய்யாம நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் தேக் ரஹா ஹே, இன்ஸ்டாகிராம் தேக் ரஹா ஹே, அவங்களுக்கு எல்லாம் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா, மாசத்துக்கு 8500 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நம்ம சேர்த்த பணம்லாம் இப்படித்தான் எல்லா எடுத்து இறைப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? நான் 1 வாரம் லீவ் விட்டு போறேன்னு சொன்னதுல தப்பே இல்லை அப்படின்னு. நான் வேற எங்கேயும் சுவிட்சர்லாந்து எல்லாம் போலங்க, நம்ம ஊர்ல இருக்க சில கோயில்களை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போறேன். நீங்களும் கிளம்புறதுனா இப்பவே கிளம்பிருங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.